பொருள் அல்ல. அருள் ஞானத்தோடு ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளே உண்மையாக செய்கிற சத்விசாரத்தின் மூலமாக அடையக்கூடிய சத்திய பொருள். சத்திய பொருளின் அருள்வொளியை தன் உள்கொண்டு இருப்பவன் மனிதன். அதனால்தான் மனித வடிவத்தை சத்திய பொருளான இறைவனின் வடிவம் என்று சொல்வார்கள். மனித வடிவமே நமச்சிவாயா என்ற 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தில் ஆனதுதான். நம சிவாயா என்று 5 எழுத்து மந்திரம் பஞ்சபூதங்களையும் குறிப்பதாகும். நா நிலத்தை குறிக்கும், இது மனிதனின் பாதங்கள். மா நீரை குறிக்கும், இது மனிதனுடைய வயிற்று பகுதி. சி நெருப்பை குறிக்கும், இது மனிதனின் இதய பகுதி. வா காற்றை குறிக்கும், இது மனிதனின் தொண்டை பகுதி. யா ஆகாயத்தை குறிக்கும், இது மனிதனின் தலைப்பகுதி. நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் அதன் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் நய என்ற சொல் வரும். நய என்பதில் உள்ள நாவையும் யாவையும் இந்து கூட்டல் ஆ நா, ஈ கூட்டல் ஆ யா என்று பிரியும். இவ்வாறு பிரிக்கப்பட்ட எழுத்துக்களில் உள்ள 2 ஆ கரங்களையும் ஒன்றாக சேர்த்தால் ஆ கூட்டல் ஆ ஆ ஆகும். இந்த ஆ என்ற எழுத்தை நா என்ற எழுத்தோடு சேர்க்கும்போது நா கூட்டல் ஆ நா என்று நீண்டுவிடும். இந்த நா என்ற எழுத்துடன் எஞ்சியிருக்கும் இ என்ற எழுத்தை சேர்த்தால் நாய் என்று ஆகிவிடும். நமச்சிவாயா என்ற புனிதமான 5 எழுத்த மந்திர வடிவமாக விளங்க வேண்டியவன் மனிதன். ஆனால் அவன் பஞ்சாட்சர மந்திர தலைவனான இறைவன். தன்னுள் இருப்பதை உணராமல் ஆணவம் உள்ளவனாக இருக்கிறான். இதனால் தெய்வீக உணர்வோடு மனிதனாக விளங்க வேண்டிய மனிதன் நாய் போன்ற விலங்கு நிலையிலே இருக்கிறான். நாய் என்ற விலங்கு நிலையிலே இருக்கும் மனிதனின் தலையில் உள்ள சிற்றம்பலத்திலே இறைவன் நாயகனாக ஜோதி சுடராக வீற்றிருக்கிறார். இந்த நாயகன்தான் பர ஆன்மா. இந்த பரமான்மாவாகிய நாயகனை அறிந்து அடைந்து அவனோடு கூடி விளங்குகின்ற உயிர்தான் நாயகி. இந்த நாயகி தான் ஜீவான்மா. இந்த பாடல் வள்ளலாரினுடைய இறை அனுபவத்தை அகப்பொருள் விளக்குகிறது. அகப்பொருள் தலைவன் தலைவி இருவரையும் பற்றியது. அகப்பொருள் அனுபவத்தை பேசுவதற்கு கேட்பதற்கு 5 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவன், தலைவி, நற்றாய், சிவிலித்தாய், தோழி என்ற 5 பேர்.